few seconds. Over to Pastor Joseph. Thank you. Praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலையும் ஆண்டவரே தேவனுடைய செய்தியை எடுத்து உரைக்க தேவன் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு இதயத்துல போட்ட காரியங்களை திட்டத்தலையுமாக பேசி தேவன் தாமே ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே சத்திய அறிவிகள் சத்தியங்களை விடுதலையாக்கும் சொல்றபடி ஆண்டவரே எல்லா காரியத்தையும் கற்றுக்கொண்டு இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருக்காக வைராக்கிய பாராட்ட, கர்த்தருக்காக ஒளித்துல பிரகாசிக்க ஆண்டவரே தங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலையும் ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் கிருபை ஜெபிக்கிறோம். இழந்தவை யாவையும் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இழந்தவை யாவையும் திருப்பி கொடுக்க போற கிருபைக்காக நன்றி. உன் நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க தேவன் கொடுக்கிற கிருபைக்காக சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் இப்பொழுது யோவேல் 2வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போறேன். I'm going to read in English and யாராவது ஒருத்தர் தமிழ்ல வாசிக்கலாம். யோவேல் 2nd chapter 23வது வசனத்திலிருந்து, Be glad, O people of Zion, rejoice in the Lord your God, for he has given you the autumn rains of righteousness. He sends you abundant showers, both autumn and spring rains as before. The threshing floors will be filled with grain, the vats will overflow with new wine and oil. I will repay you for the years the locusts have eaten, the great locust and the young locust, the other locust and the locust swarm, my great army that I sent among you. You will have plenty to eat until you are full, and you will praise the name of the Lord your God, who has worked wonders for you. Never again will my people be shamed. Then you will know that I am in Israel, that I am the Lord your God, and that there is no other. Never again will my people be shamed. யாராவது ஒரு தமிழ்ல வாசிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் யோவேல் 23 சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளின் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பும் நான் அவ்வளவுதான். ஓகே, நான் இது முக்கியமா நான் எடுக்க போறது 25வது வசனத்துல நீங்க வீட்டுல போய் எல்லாத்தையும் தியானிச்சிருக்காங்க. பட் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடறேன். ஐ வில் repay you அப்படின்னு வருது 25வது வசனத்துல. அதுல ஐ வில் restore you. தமிழ்ல சொல்றது நான் திரும்ப அளிப்பேன். அதனால எந்தெந்த காரியங்கள் நம்ம இழந்திருக்கிறோமோ ஆண்டவர் திருப்பி கொடுக்க கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். அதுல இன்னொரு வசனம் கீழே பார்த்தீங்கன்னா 26ல கடைசியில பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. திருப்பி 27லையும் பாக்குறோம், கடைசியில போட்டிருக்கு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. Then you will know that I am in the midst of Israel. நான் உங்க மத்தியில இருக்கிறேன், நான் உன் தேவனா இருப்பேன், வேற யாரும் இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் இல்லை. முக்கியமா என்ன டைட்டில் என்னன்னா, God can restore anything that you have lost. நீங்க இழந்த எந்த காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு திரும்பி அளிக்க வல்லவர். நம்ம இந்த காரியத்தை குறிச்சு 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல போய் பார்ப்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை தெரிஞ்சதுதான். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல தமிழ்ல படிச்சிருங்க. 1ல இருந்து 6 வரைக்கும் படிச்சிருங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க தமிழ்ல படிச்சிருங்க. David and his men reached Ziklag on the 3rd day. Now the Amalekites had raided the Negev and Ziklag. They had attacked Ziklag and burnt it, and had taken captive the women and all who were in it, both young and old. They killed none of them, but carried them off as they went on their way. When David and his men came to Ziklag, they found it destroyed by fire, and their wives and sons and daughters taken captive. So David and his men wept aloud until they had no strength left to weep. David's 2 wives had been captured, Ahinoam of Israel and Abigail, the widow of Nabal of Carmel. David was greatly distressed because the men were talking of stoning him. Each one was bitter in spirit
because of his sons and daughters. கடைசி போட்டிருக்கு, but David found strength in the Lord his God. யாராவது தமிழ்ல படிச்சிருங்க. 30 அதிகாரம் 1-6 வரைக்கும். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதென்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாவும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியுமாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். I think we lost connection with the pastor. Let's wait for a few minutes. I think he's regaining connection. As we'll be singing a chorus before he joins. He is back. Pastor Joseph, can you please, your video is slightly or is twisted. Can you straighten it, please? We lost connection with you for a few minutes, just for last 2 minutes. So could you please, your video is in the horizontal. Can you make it vertical? Your cell phone or whatever you're recording it. You're muted, Pastor. Can you unmute and speak? Please. Okay, now it's okay. Yeah, we can hear It's you. okay. But Can you hear me? We can hear you well, but your video is still horizontal. It's not vertical. Yes. You want it vertical? It's been. Okay, if you have problems with that, you can just off your video and just speak audio, because we're going to record. It's only a recorded message, so you can off your video and speak audio. Okay, fine. Okay, fine. ஆகவே நம்ம பார்க்கும் பொழுது இந்த தாவீது கடைசி காரியம் பார்க்கும்போது டேவிட் ஃபவுண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லார்ட் இஸ் காட். எல்லாரும் அவனுக்கு கல்லெறிஞ்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் துக்கமாக்குறாங்க அவனுக்கு. ஆனா அங்க தாவீதை பார்க்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து அவன் பலத்தை பெற்றுக்கொண்டான்னு பாக்குறோம். ஆனா அடுத்தது பாக்குறோம், தாவீது அந்த ஆசிரியரை கூப்பிட்டு கேட்கிறான், நான் shall I pursue this raiding party? நான் பின்தொடரலாமா? நான் overtake them கேட்கிறேன். அப்படி அவங்க சொல்றாங்க, pursue, you will certainly overtake them and succeed in the rescue. நீ போ, திரும்பி போ,
கட்டாயம் எல்லாத்தையும் மீட்டுக்குறாரு. நாங்க பாக்குறோம் நல்லா அழகா. இதுல வந்து 18வது வருஷத்துல பாக்குறோம். 18வது வருஷத்தை நீங்க தமிழ்ல படிக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. David recovered everything the Amalekites had taken, including his 2 wives. Nothing was missing, young or old, boy or girl, plunder or anything else they had taken. David brought everything back. He took all the flocks and herds and this is David's word. நல்லா பார்க்கணும் வசனத்துல 18ல இருந்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்றான். எல்லாத்தையும் he recovers everything. பட் இதுல என்ன பார்க்கணும்னா தாவீது ஒரு தேவனுடைய மனுஷன், அவனுக்கு இழப்பு தான், எல்லாருக்கும் இழப்பு தான். ஆனா அந்த நேரத்துல தேவனை நோக்கி கேட்கிறான். தேவன் கொடுத்த வார்த்தையின்படி பெண் சொல்றான். தேவன் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது முற்றிலுமாக அவன் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி எடுத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதே போல நீங்க வந்து 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த கம்பெனி முதல்ல வசனத்துல படிக்க போறேன். The company of the prophet said to Elisha, look, the place where we meet with you is too small. நம்ம இருக்கிற இடம் ரொம்ப சின்னதா இருக்கு. Let us go to the Jordan where each of us can get a pole and let us build a place there for us to live. So கூட இருக்க கேட்கிறாங்க, போய் பெரிய ஒரு இடம் கட்டலாம். அப்ப உடனே பதில் சொல்றாரு, go. And அதுக்கப்புறம் பார்க்கிறோம். Then one of them said, won't you please come with your servants? அப்ப கேட்கிறாரு, அப்ப நான் மாறேன், I will அப்படின்னு சொல்லிட்டு எலிஷா பின்னாடி சொல்றாரு. அது போய் அங்க பார்க்கும்போது இந்த காரியங்கள் நிறைய பேருக்கு தெரியும். அதுல வந்து அவங்க வந்து அந்த இது ஆக்ஸ் எடுத்து வெட்டும் போது அந்த இது உளுந்துருது, இந்த இரும்பு இது உளுந்துருது, கோடாலி உளுந்துருது. அவன் கத்துறான், அந்த வேலைக்காரன் கத்துறான், என்னப்பா நான் வந்து இது இரவல் வாங்கினதாச்சே, இது இழந்துட்டேனேன்னு. ஆனா தேவ மனுஷன் சொல்றான், எந்த இடத்துல உளுந்துச்சுன்னு கேட்கிறா. அப்படி எந்த இடத்துல உளுந்துச்சுன்னா அவன் காமிக்கலாம். அந்த இடத்துல when he showed the place, இளைய காமிச்சப்படுது. எலிஷா கட்ட ஸ்டிக் தூக்கிட்டாரு. எலிஷா என்ன பண்றாரு, ஒரு இதை உடச்சி தூக்கி போறாரு. ஆனா அந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த கோடாலி, இரும்பு கோடாலி மிதக்கிறதை பார்க்கிறோம். தேவ மனுஷன் சித்த திட்டம் தெளிவாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியங்களை செய்யும் பொழுது இழந்தவற்றையே மீண்டும் எடுப்பது மட்டுமல்ல, அது ஒரு அற்புதத்தை மற்றவர்கள் காணத்தக்க அது செய்யும் பொழுது தேவனுடைய மயப்படுது. அடுத்தது முக்கியமானதுன்னா, இழந்ததை திருப்பி கொடுக்கிற அளவுக்கு தேவன் வல்லமை இருக்கிறது. அந்த தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எதை இழந்தாலும் தேவன் திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதே போல பார்க்கிறோம் யோவான் 2வது அதிகாரத்துல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கானாவூர் கல்யாணத்துல 2:1-11 வரைக்கும் பார்க்கும் பொழுது அதுல வந்து கானாவூர் கல்யாணத்துல ரசம் தீர்ந்ததை பார்க்கிறோம். அப்ப வந்து பார்க்கிறோம், அந்த ரசம் தீர்ந்தோன்னு அப்ப வந்து தாய் மரியாள் வந்து கேட்கிறாங்க, ரசம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட அவங்க சொல்றாங்க, எனக்கு நேரம் வரல. இந்த நிறைய டைம்ல நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைச்சது உடனே நடக்கணும். ஆனா தேவனுடைய நேரம் வரும்பொழுது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நேரம் வந்தோன்னா அவங்க சொல்றாங்க அந்த வேலைக்காரன்ட்ட, இது முக்கியமானது, do whatever he tells you. இயேசு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்றாங்க. அதை செய்யும் பொழுது அவர் சொல்றாரு, 6 கச்சாடுல தண்ணி நிரப்ப சொல்றாரு, தண்ணி நிரப்புது. அதுக்கு எடுத்து ஊத்த சொல்றாரு, ஊத்துறாங்க, அற்புதம் நடக்குது. நிறைய நல்லா யோசித்து பார்த்தா, ஒண்ணு நம்ம தாய் மரியா, அவங்க தாயோட மரியாள் வந்து அவங்களுக்கு தெரியும் யார் இந்த அற்புதத்தை செய்ய முடியும்னு. 2வது, அவங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உலகத்துல இருக்க எல்லா விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரத்துக்கும் தேவன் சொல்ற காரியம் என்னன்னா, தேவன் எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, ரிட்டன் பட் லோகோஸ் மட்டும் இல்ல, ரேமாவையும் கேட்கணும். எழுதப்பட்ட வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவார். அந்த எழுதப்பட்ட வார்த்தையை சேர்த்து தேவன் கொடுக்கிற வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது நம்ம இழந்தவற்றை எல்லாவற்றையும் திரும்பி பெறுவது மட்டுமல்ல, அந்த நேரத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நம்ம மூலமாக செய்து தேவனுடைய நாமம் மகிழ்ப்படும். அல்லேலூயா. அதனால இதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு கல்யாணத்துல அந்த காலத்துல ரசம் தீர்ந்துச்சுன்னா, ஒரு காரியம் தீர்ந்துச்சுன்னா, ஒரு சமாதானம் கெட்டு போகுது, ஒரு சந்தோஷம் கெட்டு போகுது. அந்த இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் திருப்பி அழைக்கிறார். அந்த இடத்துல நம்ம ரசத்தை பார்க்கல, ஆனா அந்த இடத்துல ஒரு குறைவை பார்க்கிறோம். அந்த குறைவை நிறைவாக்குற தேவன் இழந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், ஒரு கல்யாணத்துல சந்தோஷ சமாதானம் தான் முக்கியம், அந்த சந்தோஷத்தை மீண்டுமாக அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோபுல பார்க்கிறோம். யோபு உங்க கதை எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவன் நீதியா இருந்தான், நேர்மையா இருந்தான், எல்லா காரியம் பண்ணான், எல்லாவற்றையும் இழந்தான். யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகு ஆனால் அவன் முறுமுறுக்கவில்லை. இந்த காரியத்தை பார்க்கிறோம், முறுமுறுக்கவில்லை.
தேவனை நோக்கி அவன் அவன் செய்ய வேண்டிய காரியங்களாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவன் இழந்ததை தேவன் ரெட்டிப்பாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோபு 42:10 அதுல பார்க்கிறோம், after Job had prayed for his friends, the Lord made him prosperous again and gave him twice as much as he had before. அந்த சூழலையும் பிரச்சனையின் மத்தியிலையும் அவனுக்கு பிரச்சனை இருக்கு. இது மனைவியே சொன்னா அவள் சபிச்சு சாவுன்றாங்க. பட் ஐ வில் bless the Lord. அவன் curse God and die. அவன் முடிவா இருந்தான், தேவன் எனக்கு எப்பவுமே நன்மை தான் செய்வார். அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், எந்த நேரத்திலையும் முறுமுறுக்கல. அந்த கடைசியில அவனை குறித்து பரியாசம் பண்ண 3 சகோதரர்களுக்காக தேவன் ஜெபம் பண்ண சொன்னார். அவர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவன் சொன்ன made him prosperous again போட்டிருக்கு. அடுத்தது he gave him twice as much as before. இழந்ததை வெற்றிப்பாக மீண்டுமாக கிடைக்க தேவன் அனுகூலமான வாசனை கொடுக்கிறது மட்டுமல்ல, எல்லா நாளும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, இழந்தவை மீண்டுமாக ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய கிருபை கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்ல, தேவன் நாம மையப்படுச்சு. அவனோட காரியங்கள் நம்மளுக்கு உற்சாகமா இருக்குது. நம்ம பார்க்கிறோம், தாவீது இழந்ததை மீண்டுமாக பெற்றுக்கொண்டான். நம்ம பார்க்கிறோம், எலிஷாவோட வேலைக்காரன் அந்த தொலைந்து போன கோடாலியை, இரும்பு கோடாலியை மிதக்க வைக்கிறார். ஏன்னா எலிஷா தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை கீழ்ப்படிஞ்சு, அவர் கேட்ட சத்தம் என்னன்னா உடைச்சு போடுனாரு. உடைச்சு போட்ட அப்படி போட. அதே மாதிரி ரசம், அந்த வேலைக்காரர்கள் யாருமே ஒரு கேள்வி கேட்கல, அவங்க கேட்கல. ஏன் நீங்க தண்ணி ஊத்து சொல்றீங்களா, ரசம் எல்லாம் தேவைப்படுது. ஆனா அந்த கீழ்ப்படிதல், ரசம் தண்ணி ஊத்துனா தண்ணி ஊத்துனாங்க, எடுத்து திருப்பி ஊத்துனா திருப்பி தண்ணி ஊத்துனது ஏன் எடுத்து ஊத்தணும், ரசம் இப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்கல. அவங்க கீழ்ப்படிதல். நம்ம இந்த மரியாள் அன்பு தாய் சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கள். நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவன் நமக்கு எழுதப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை கற்றுத் தரணும். அந்த கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை மட்டுமல்ல, அந்த தொடர்ச்சியாக எழுதப்பட்ட வார்த்தைக்கு மட்டுமல்ல, அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது, என்ன வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தாலும் அதை மீண்டுமாக God can restore it. யோவேல் 2 பார்க்கிறோம், God will restore unto you. அடுத்தது பார்க்கிறோம், அந்த பட்சத்தெல்லாம் பார்க்கிறோம், அந்த இடத்துல which the great army I sent among you இருக்கு. இந்த காரியங்கள் நிறைய பேருக்கு புரியாது. ஆனா அந்த காரியங்களை தியானிங்க. சில நேரங்கள்ல தேவன் சில காரியங்களை அனுமதிப்பார். ஆனால் எல்லாவற்றையும் மீண்டுமாக திருப்பி கொடுத்த பிறகு தேவன் நாமம் மட்டுமே மகிமைப்படும். அது மட்டுமல்ல, யோபு காரியத்துல பார்க்கிறோம் ரெட்டிப்பா கிடைச்சது. தாவீது காரியத்துல பார்க்கிறோம், அவன் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு கீழ்ப்படிஞ்சான். ஆலோசனை கேட்பது மட்டுமல்ல, நாம் இந்த காலகட்டத்துல ஆலோசனை கேட்பது மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் இழந்ததை எதா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதே வசனம் யோவேல் 2:25 படித்த பகுதியை எடுத்து ஒரு இங்கிலாந்துல இருந்து ஒரு பிரிட்டிஷ்காரர், ஒரு பல வருஷம் 1996 ஸ்கூல் ஆஃப் த ப்ராஃபட்ஸ் எசேக்கியா பிரான்ஸ் நடந்த மீட்டிங்ல அது பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது எனக்கு சில காரியங்கள் மனதில் வந்தது. என்னோட 13 வயசு, நான் 13 வயசு இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனை மறைத்து விட்டார். நான் எங்களுக்கு கோவா ஸ்டேட்ல எங்களுக்கு சில அந்த காலத்துல மைக்கா மேங்கனீஸ் 500 மைக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. தாத்தா காலத்துல இருந்து தாத்தா ஒண்ணு வித்தாங்க, இறந்துட்டாங்க. அப்பா ஒண்ணு வித்தாங்க, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த இதெல்லாம் எல்லாவற்றுமே என்னுடைய தகப்பனுடைய தம்பி, எங்க சித்தப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. we lost everything. நல்லா இருந்தோம், எல்லாம் ஒரு குறைவு இல்லாம 13 வயசு வரைக்கும் குறைவு இல்லாம இருந்தோம். ஆனா சில இந்த காரியத்தினால நாங்க ஒரு வாடகை கூட கட்ட முடியாம ஒரு குடும்பமே பிரித்தெடுக்கப்பட்டு பல கஷ்டங்கள் மத்தியில போயிட்டு இருந்தோம். ஆனா இந்த வசனம், நான் ஆண்டுக்குள்ள 92ல 96ஆம் ஆண்டுல இந்த வசனத்தை கோயம்புத்தூர் பட்டணத்துல அந்த அருமை ஊழியக்காரர், இங்கிலாந்துல இருந்து ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் பொழுது எனக்கு அந்த ஆவியாவை ஞாபகப்படுத்தினாரு. இழந்தவை நீ ஒன்று பூர்வீக சொத்து இழந்தது என்னால திருப்பி கொடுக்க முடியும். அப்ப பிரேக் டைம்ல நான் கேட்டேன், அந்த ஊழியக்கார்ட்ட 3 தடவை கேட்டேன், இழந்தது எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா, இழந்தது எல்லாருக்கும் 3 தடவை கேட்டோன்னு அவர் சொன்னாரு. என்ன இதுக்காக கேட்கறீங்க? என்னுடைய பூர்வீகத்துல இருந்த எல்லா சொத்து எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் எங்க சித்தப்பா எடுத்துட்டாங்க. அவர் சொன்னாரு, ஒண்ணும் கவலை இல்லை, நம்ம அதை கருத்தை திருப்பி கொடுக்க முடியும். நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். 2 கரத்தையும் அவர் பிடிச்சு அவர் தான் ஜெபம் பண்ணாரு. நான் ஆமன் மட்டும் தான் போட்டேன்.
அவரு சொன்னாரு, பிசாசே அவனுடைய பூர்வீகம், அவனுடைய அவங்க தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து வர்றது அவங்க கைக்கு தான் வரணும், அது கையை எடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. 2வது பண்ணாரு, தேவதூதர்களை கட்டளையிட்டு உடனடியாக அவங்க கையில வந்து கொடுக்கணும். ஆனா 96ஆம் வருடம் பண்ண ஜெபம் தேவ கிருபையில நான் அதை ஆமன் சொல்லிட்டு மறந்துட்டேன், விசுவாசித்தேன் ஆமன் சொன்னேன். 2 பேர் ஒருவன்பட்டா தேவன் கட்டாயம் பதில் அளிப்பார் என்ற வசனத்தின்படி ஆமன் மட்டும் சொல்லி மறந்துட்டு, அதுக்கப்புறம் நான் அமெரிக்க தேசத்துக்கு போனேன், 2 வருஷம் போனேன். அங்கிருந்து மீண்டுமாக எல்லா வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு பண்ணிட்டே இருக்கும் பொழுது பல இடங்களுக்கு கர்த்தர் எடுத்து சென்றார். பல இடத்துலயும் தேவனுடைய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது 2006 ஆப்கானிஸ்தான்ல இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட் நான் சைன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நீ சைன் பண்ணாத அந்த டாக்குமெண்ட். எங்க சித்தி தான் அனுப்புனாங்க. அந்த காலத்துல அவன் வித்தோ மைண்ட்ஸ் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அதை எடுத்து படிச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, இதை சைன் போடாத, நீ ஓரத்துல வச்சுட்டு என்னோட ஊழியத்தை பண்ணு. நான் இதுல வந்து உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கிறேன்னு. தேவ கிருபையில பல நேரத்துல கையில கூட அந்த நேரத்துல காசு இல்லை, ஆனா தேவன் பல பேரை அனுப்பி எனக்கு உதவி செய்து கிட்டத்தட்ட ஒரு 6 தடவை கோவாக்கு சென்று அந்த காரியங்களை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய தாயார், என்னுடைய அக்கா சார்பாக நான் போய் பேசி ஆலோசித்து கர்த்தர் இழந்தவற்றை 2008ஆம் வருடம் திருப்பி கொடுத்தார். தேவ கிருபையில அந்த இது கிடைச்ச உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா இது வந்து நான் வந்து எங்க சித்தப்பாட்ட கேட்டோ உள்ள லாயரை வச்சு ஃபைட் பண்ணியோ வாங்கல. தேவன் எனக்காக யுத்தம் பண்ணி அந்த எழுதப்பட்ட வசனத்தின்படி அந்த இழந்ததை திருப்பி கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி திருப்பி கொடுத்தாரு. தேவ கிருபையில அந்த பணத்தை வச்சு ஒரு இடத்தை வாங்கினோம். கர்த்தர் சித்தமானால் சீக்கிரமாக துரிதமாக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி அங்க ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. தேவன் இழந்ததை எதா இருந்தாலும் கொடுப்பார். அது முக்கியமா சொல்றேன், அது சமாதானமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இட் கேன் பி பீஸ், ஜாய், ஹாப்பினஸ், வெல்த், வைஃப், சில்ட்ரன், எதா இருந்தாலும், எதை இழந்தீங்கனாலும் சரி தேவன் திருப்பி கொடுக்க முடியும். இஃப் யூ have gone far away from God, தேவனை விட்டு தூரமாக போயிருந்தாலும் மீண்டுமாக he can restore unto you the joy of salvation. ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் அளிக்க தேவன். முக்கியமாக நான் அந்த டைம்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எதை இழந்தாலும் ஆண்டவரே நீ கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, எதை இழந்தாலும் நான் திருப்பி கொடுக்க முடியும். நான் கேட்டேன், அபிஷேகத்தை கூட கொடுக்க முடியுமா? அவர் சொன்னாரு, அபிஷேகம், இழந்த அபிஷேகத்தை கூட மீண்டும் கொடுக்க முடியும். ஆனா முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது, நம்ம we have to rend our hearts. யோவேல் அந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். அந்த அதிகாரத்திலே கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா, rend your heart and not your garments. உங்களுடைய இதயத்தை தான் கொடுக்க சொல்றாரு. நம்ம இதயத்தை முழுவதுமாக கொடுக்கும் பொழுது, இதயத்தை முழுவதுமாக repentance, நம்ம நிறைய காரியம் நினைக்கிறோம், நம்ம நீதிமானா இருக்கணும். கொஞ்சம் இதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்மகிட்டையும் சில பல இருக்கலாம், நம்மகிட்டையும் சில காரியங்கள் இருக்கலாம். அந்த காரியங்களை அறிக்கை விட்டு முழுவதுமாக கொடுக்கும் பொழுது நீங்க அது சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், அது வந்து சொத்தா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நம்மளை விட்டு தூரமா போயிருக்கலாம், அது அபிஷேகமா கூட இருக்கலாம். தேவன் இழந்த யாவற்றையும் கர்த்தர் மீண்டுமாக கொடுக்க முடியும். அது தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. தேவன் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா முதலாவது வேத வசனத்தை படிப்பது நல்லது, தியானிப்பது நல்லது, அதன்படி நடக்கும் பொழுது, அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நாம் இழந்த எதையா இருந்தாலும் திருப்பி கொடுப்பார். கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்க எத்தனையோ காரியங்கள் இழந்திருக்கிறோம், ஆனா நீங்க உம்முடைய வசனத்தின்படி இழந்தவை யாவற்றையும் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிருக்கேன். God can restore anything. யோபு ரெட்டிப்பா கிடைச்சிச்சு. எத்தனையோ பேருக்கு நம்ம வசனத்துல பார்த்தோம், எத்தனையோ காரியங்கள் இழந்தவை மீண்டும் திருப்பி கொடுத்திருக்கிறாரு. அந்த கல்யாணத்துல சந்தோஷம் இழந்துட்டாங்க, சமாதானத்தை இழந்துட்டாங்க. அந்த இடத்துல சமாதானத்தை சந்தோஷம் God restored it. திருப்பி இயேசுவே அங்க இருந்து அந்த காரியத்தை பண்ணார். ஆனா எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். Deuteronomy 28:1 கூட பார்க்கிறோம். நம்ம if you diligently obey your voice, நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா 14 ஆசீர்வாதம் நம்ம தலையாக்க நிறைய ஆசீர்வாதங்கள். முக்கியமா கர்த்தருக்கு கீழ்ப்படியுது. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிய எதை இழந்தாலும் சரி கர்த்தர் திருப்பி கொடுப்பார். இந்த கடைசி நாட்கள்ல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கடைசி நாட்கள்ல, ஆண்டவரே எத்தனையோ பேர் உண்மையை விட்டு தூரமா இருக்காங்க, அவங்களை மீண்டுமாக
நம்முடைய செட்டையின்குள்ள கொண்டுவதற்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகம் தேவை. இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல முக்கியமா நம்ம முழுசா ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து தேவன்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே நாங்க இழந்த எல்லாவற்றையும் கொடுங்க. ஆனா முக்கியமாக ஆண்டவரே ஒரு செபிக்கிற அபிஷேகம், ஒரு துதிக்கிற அபிஷேகம், வேத வசனத்தை பல மணி நேரம் படிக்கக்கூடிய கிருபை, அந்த 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 ஞானம் எல்லாம் வெளிப்பாடுகள் எல்லாம் கொடுக்கணும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, உமக்காக வைராக்கியம் பார்க்கணும். நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவரே உமக்காக சாட்சியா இருக்கணும். ஆண்டவரே உமக்காக நன்றி உள்ளவர்களா இருக்கணும். எந்த நேரத்திலையும் முறுமுறுக்க கூடாது. ஆனா தேவனுடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு இழந்தவை யாவற்றையும் திருப்பி கொடுக்கிறது மட்டுமல்ல, எந்த இடத்துக்கு நம்ம கர்த்தர் கொண்டு போனாலும் தேவன் நாம மயப்படும். நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். ஒரு பெரிய அறுவடைக்காக ஜெபம் வரும். எத்தனையோ பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப ஜெப குறிப்பிலே பார்த்தோம், எத்தனையோ பிரச்சனைகள் ஓடி, அந்த பிரச்சனைகள் மத்தியிலையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்தணும்னா நம்ம 100% முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் இந்த கடைசி காலத்துல எடுத்து பயன்படுத்தி இழந்த யாவற்றையும் மீண்டும் திருப்பி அளிக்க கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். எல்லா கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த காலை வெள்ளியும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவரும் எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கலாம். ஆண்டவரே அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேர் இனி வரும் நாட்கள் அந்த செய்தியை கேட்கலாம். ஆண்டவரே எதை இழந்தாலும் உம்மிடம் வரும் பொழுது, ஆண்டவரே உம்மிடம் வந்து உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது முழு மனதோடு ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஊற்றி ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படியும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் இழந்த யாவற்றையும் மீண்டும் தந்து உடைய நாமத்தை ஆண்டவரே எந்த இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துக்கு நீங்க அழைத்து செல்லலாம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாக எங்களை வணைய போகிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.